நெக்ஸ்ட் டைம் முருங்கைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்காய் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட சைடிஷாக வச்சுக்கலாங்க. முதல்ல முருங்கைக்காவை வேக வச்சுக்கணும். தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, 4-5 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்து வதக்கிட்டு கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கொதிக்க வைக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆவியில் வேக வச்ச முருங்கைக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. 1 ஸ்பூன் வச்சு முருங்கைக்காவில் உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கிறதுனால டக்குன்னு 2 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக எடுத்துடலாங்க, எந்த ஒரு வேஸ்ட்டுமே இல்லாமல். இப்போ சதை ஃபுல்லாக நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த பக்கம் மசாலாவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்காவை சதையை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி. கண்டிப்பாக